ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, இன்று தூய தேவ தாயினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிற இந்நாளிலே அனைவருக்குமே இந்நாளினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த பெருவிழா நாளிலே நாம் ஒவ்வொருவரும் தூய அன்னை வழியாக ஜெபிப்போம். அன்னையினுடைய பரிந்துரை வழியாக நாமும் நம்முடைய குடும்பமும் இறை ஆசிரால் நிரப்பப்படும்படியாக ஆண்டவருடைய அருள் நாடி இன்றைய நாளில் சிறப்பாக ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, கத்தோலிக்க திரு அவையிலே 3 விதமான வணக்க முறைகள் உண்டு. ஒன்று ஆராதனை. அது மூவர் இறைவனுக்கு மட்டுமே நாம் செலுத்தக்கூடிய ஒன்று ஆராதனை. இரண்டாவது உயர் வணக்கம். இந்த உயர் வணக்கம் என்பது கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் பங்கெடுத்து ஆண்டவரை சுமந்து அவரை இந்த உலகின் மீட்பராக நமக்கு நம்முடைய கையில் கொண்டு வந்து தந்த அன்னை மரியாளுக்கு நாம் செலுத்தக்கூடிய உயர் வணக்கம். மூன்றாவது சாதாரண வணக்கம். அது ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக இந்த மண்ணில் வாழ்ந்து புனிதத்தின் நிறைவை அடைந்தவர்கள் புனிதர்கள், அவர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய வணக்கம் தான் வணக்கம். அது மூன்றாவது வணக்கம். அவ்வாறெனில் திருச்சபை ஏன் அன்னை மரியாளை உயர் வணக்கத்தோடு வைக்கிறது? காரணம், விண்ணகமும் அன்னை மரியாளை மிக உன்னதமாக உயர்த்தி பிடிக்கிறது. அதற்காகத்தான் திருச்சபையும் அன்னை மரியாளை உயர்ந்த வணக்கத்தோடு பார்க்கிறது. கடவுளுடைய மீட்பு திட்டத்திற்கு ஆம் என்று சொல்லி அந்த திட்டத்திற்கு தன்னையே முழுவதுமாக கையெழுத்து கொண்டு தன்னுடைய உடலால் இறைவனுடைய மீட்பு திட்டமான இயேசுவை தன்னில் சுமந்து அந்த மீட்பரை நமக்கு தந்தவள். எனவே கடவுளுடைய மீட்பு பணியிலே முதலாக பங்கெடுத்தவள் அன்னை மரியாள். எனவேதான் இறைவன் விண்ணகத்திலே அன்னை மரியாளை உயர்ந்த வணக்கத்தோடு பார்க்கிறது. எனவே நாமும் கத்தோலிக்க திரு அவையோடு இணைந்து அன்னை மரியாளை ஒரு நாளும் புறக்கணிக்காமல் உயர்ந்த வணக்கத்தோடு அன்னை மரியாளோடு இணைந்து பயணிக்கணும். அன்புக்குரியவர்களே, மிகச் சிறப்பாக பார்க்கிற பொழுது குறிப்பாக அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் இறக்கிறார்கள். நாம் நம்புகின்றோம் இந்த உடல் இந்த மண்ணில் அழிவுறுகிறது, ஆனால் ஆன்மா அழிவது கிடையாது. அது இறைவனால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அங்கே நாம் இறை சன்னதியிலே ஒரு புதிய வாழ்விலே நம்முடைய ஆன்மாவானது இறை உறவிலே வாழ்கிறது. ஆனால் அன்னை மரியாள் மட்டும்தான் அவள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்படுகின்றார். என்ன காரணம்? அன்னை மரியாளுடைய உடலுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அது இயேசுவை சுமந்த புதிய உடன்படிக்கை பேழை. அது எனவேதான் அன்னை மரியாளுடைய மன்றாட்டு மாலை நாம் சொல்லி ஜெபிக்கிற பொழுது அன்னை மரியா இறைவனுடைய உடன்படிக்கை பேழையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஜெபிக்கிறோம். காரணம், பழைய ஏற்பாட்டிலே ஒரு உடன்படிக்கை பேழை இருந்தது. இஸ்ரேல் மக்கள் எங்கு சென்றாலும் இந்த உடன்படிக்கை பேழையை சுமந்து சென்றார்கள். அந்த உடன்படிக்கை பேழை இறைவனுடைய உயிருள்ள பிரசன்னத்தினுடைய அடையாளமாக இருந்தது. அந்த உடன்படிக்கை பேழையோடு இணைந்திருக்கிற எல்லா நிலைகளிலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். தீமைக்கு எதிரான போராட்டங்களை வென்றார்கள் அவர்கள். காரணம், இறைவன் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கின்றார். அந்த உடன்படிக்கை பேழையில் என்ன இருந்தது என்று பார்க்கிற பொழுது எபிரேயர் திருமுகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. அந்த பழைய உடன்படிக்கை பேழையிலே ஒன்று, இறைவன் அந்த மக்களுக்கு தந்த வாழ்வின் சட்டமான கற்பலகை இருந்தது. இரண்டாவது, அந்த உடன்படிக்கை பேழையிலே இறைவன் மக்களுக்கு தந்த உணவான மன்னா இருந்தது. மூன்றாவது, பழைய ஏற்பாட்டின் முதல் குருவாக இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஆரோனுடைய கோல் இருந்தது. இது மூன்றும் தான் அந்த பழைய உடன்படிக்கை பேழையில் இருந்தது. இது மூன்றும் இறை பிரசன்னத்தினுடைய உயிருள்ள அடையாளங்களாக இருந்தது. எனவேதான் இதை சுமந்து செல்லுகிற இடங்களில் எல்லாம் தீமைகள் தகர்க்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே
அந்த பழைய உடன்படிக்கை பேழை அன்னையினுடைய உதரத்திலே, கருப்பையிலே அது நிறைவடைகிறது. அன்னையினுடைய உதரத்தில் அன்னையானவள் ஆம் என்று சொல்லி, கடவுளுடைய வார்த்தைக்கு ஆமேன் சொல்லி இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவளிலே கருவாகி அங்கு இயேசுவை அவள் பெற்றெடுக்கின்றாள். அந்த இயேசு யார்? பழைய ஏற்பாட்டிலே நான் உடன்படிக்கை பேழையில் கண்ட 3 பொருட்களுடைய நிறைவாகத்தான் இயேசு இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டிற்காக சொல்லப்பட்ட அந்த சட்டத்தினுடைய நிறைவு இயேசு கிறிஸ்து. இயேசுவில் எல்லா சட்டங்களும் அங்கே நிறைவடைகிறது. இரண்டாவது, பழைய மன்னா, அங்கே பழைய உணவு மக்களுக்கு பசியை போக்கியது. இங்கே இயேசு கிறிஸ்து புதிய மன்னாவாக, புதிய உணவாக நமக்கு இங்கே அன்னையின் உதரத்திலே கொடுக்கப்படுகின்றார். அதனால் தான் யோவான் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பழைய மன்னாவை உண்டவர்கள் மாண்டு போனார்கள், ஆனால் நான் தருகின்ற இந்த உணவு வாழ்வதற்கு உணவாயிருக்கிற நானே, என்னை உண்கிறவர் இறந்தாலும் வாழ்வார்கள். புதிய வாழ்வை இந்த மன்னா நமக்கு கொடுக்கின்றது. மூன்றாவது, பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையில் இருந்தது ஆரோனின் கோல், குருத்துவத்தின் அடையாளம். இங்கே இயேசு கிறிஸ்துவை அன்னை சுமந்த பொழுது அந்த குருத்துவமானது இயேசுவிலே நிறைவடைகின்றது. எனவே பழைய ஏற்பாட்டில் இருந்த 3 நிறைவான இயேசுவை அன்னையானவள் சுமந்த பொழுது அன்னையானவள் திருச்சபையினால் புதிய உடன்படிக்கை பேழையாக அழைக்கப்படுகின்றார். எவ்வாறு இந்த புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை பேழையை சுமந்து சென்ற இடங்களில் எல்லாம் தீமை தோற்கடிக்கப்பட்டதோ, அதே போல இயேசுவை சுமந்த அன்னை மரியாளை நீங்களும் நானும் சுமக்கிற பொழுதெல்லாம் அங்கே தீமை தகர்க்கப்படுகிறது. தீமைக்கு எதிரான போராட்டத்திலே அன்னையினுடைய கரம் பிடித்து நாம் நடக்கிற பொழுது அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் வெற்றி பெறுகின்றோம். அவ்வாறெனில் அன்னை சுமந்த இந்த இயேசுவை நாமும் சுமக்க வேண்டாமா? இந்த விண்ணேற்பு பெருவிழா நமக்கு கொடுக்கின்ற ஒரு செய்தி இதுதான். அன்னை சுமந்த புதிய உடன்படிக்கை பேழையான இயேசுவை அவள் சுமந்த பொழுது அந்த உடல் புனிதப்படுத்தப்பட்ட அந்த உடலை இறைவன் தன்னகத்திலே விண்ணகத்தை எடுத்துக் கொள்ளுகின்றார். தன்னோடு இருப்பதற்காக உடலோடும் ஆன்மாவோடும் உயர்த்தப்படுகின்றார். அவ்வாறெனில் நீங்களும் நானும் அதே இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே இறை வார்த்தை வழியாக, நற்கருணை வழியாக, குருத்துவம் வழியாக ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்கிற பொழுது நாமும் விண்ணகத்திலே உயர்வாக கருதப்படுவோம். யாரெல்லாம் இறை வார்த்தையை புறக்கணிக்கிறார்களோ, யாரெல்லாம் நற்கருணையை புறக்கணிக்கின்றார்களோ, யாரெல்லாம் குருத்துவத்தை களங்கப்படுத்தி புறக்கணிக்கின்றார்களோ, அன்புக்குரியவர்களே, அவர்கள் விண்ணகத்திலே சிறியவர்கள் தான். விண்ணகத்திலே அவர்களுக்கான இடம் இல்லை அந்த இடத்துல. எனவே ஆண்டவர் சொல்லுகிறாரே, சிறு பிள்ளையை போல என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் விண்ணகத்திலே உயர்வாக கருதப்படுவான். பழைய உடன்படிக்கை பேழையின் நிறைவாக இயேசு அன்னை வழியாக நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொழுது, எனவே அந்த ஆண்டவர் இயேசுவை நாம் வார்த்தையின் வழியாக ஏற்றுக்கொள்வோம், நற்கருணையின் வழியாக ஏற்றுக்கொள்வோம். குருத்துவத்தை தாங்குவதன் வழியாக, குருத்துவத்தை மகத்துவப்படுத்துவதன் வழியாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்வு இறை பிரசன்னத்திலே விண்ணகத்திலே உயர்வானவர்களாக கருதப்படுவதற்கான தகுதியுள்ள ஒரு வாழ்வாக இருக்கும். எனவே அன்னையினுடைய விண்ணேற்பு நம்முடைய விண்ணக வாழ்வுக்கான முன் அடையாளமாகவும் முன் சுவையாகவும் இருக்கிறது. அன்னையானவளை இறைவன் உயர்த்துகிறார் என்று சொன்னால், அவளை போல இயேசுவை தாங்கக்கூடிய நம்மையும் ஆண்டவர் உயர்த்துவார். அன்பு தெய்வமே, இறைவா, இயேசுவை சுமந்து அன்னை மரியாளை விண்ணகத்துக்கு உடலோடு ஏற்றுக்கொண்டு அங்கே அன்னை மரியாளை உம்முடைய மகத்துவத்தில் பங்கெடுக்க செய்தீரே. உயர்ந்த வணக்கத்தை அன்னை மரியாள் பெரும் அளவுக்கு உயர்த்தினீரே. நன்றி ஆண்டவரே. நாங்களும் அன்னை சுமந்த இயேசுவை நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் சுமந்து வார்த்தை வழியாக, நற்கருணை வழியாக, குருத்துவம் வழியாக சுமந்து வாழ்வதற்கான அருளை எங்களுக்கு தாரும். அன்பு தாயே, எங்களுக்கு உம்முடைய அருளினால் உதவி செய்யும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.